இப்போ குழந்தைக்கு வந்து பசி ஆத்தாத போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்லும் போது ரொம்ப டிப்ரெஷனா, ரொம்ப என் வாழ்க்கையிலே ரொம்ப டிப்ரெஷன் ஆனது அந்த டைம் மட்டும்தான். ரொம்ப கஷ்டம், செம்ம கஷ்டம். ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனு. நாத்தனார்லாம் சரி, மாமியாரும் சரி, இது வரைக்கும் நான் வந்து அவங்களே என்ன திட்டினதில்லை, நானும் அவங்கள திட்டினதில்லை. சரி, இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, காஃபி டீ கொடுக்கறதான குடிமா, அந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துட்டு கோவம் வர மாதிரி ஆயிடுது. ஐயோ, கோவம் வர மாதிரி ஆயிடுதா, எனக்கு ரொம்ப கண்ட்ரோலே, அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி ஆயிடுது. எனக்கு ரொம்ப வந்து அந்த ஃபீடிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தான் கண்ட்ரோல். ஆனால் அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆன வசி தான் ஃபீட் சுத்தமாக எனக்கு அந்த மில்க் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பாலே பத்தலை. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டோன்னா, பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும்பால், அதை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டியூஸ்பூனில் வந்து அந்த பாலாடையில் ஊற்றுறோமா, அப்போ தான் வந்து அவளுக்கு பசி ஆறுது. அப்போ தான் அந்த அழுவை வந்து அவள் கண்ட்ரோல் பண்ணுறா. ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஒரு 3 hours ஃபுல்லாக ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவள் வந்து கத்துறா. அந்த பால் கொடுத்தோன்னு தான் வந்து தூங்குறாளே. இந்த பால் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து அவள் வந்து கம்முன்னு இருக்கால. அவ்வளோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். இவ்வளோ ஒரு 2 பாலாடை அளவு கொடுத்தோன்னா அவள் கம்ப்ளீட்டாக வந்து தூங்கிடுறா. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணிகிட்டே. அப்புறம் ரொம்ப அழும்போது மட்டும் நாங்கள் கிரே பாட்டில் வந்து கொஞ்சோன்னு கிரே பாட்டிலில் வந்து கிரே பாட்டில் ஊற்றிட்டு அப்புறம் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அது வந்து ரொம்ப டெய்லிலாம் கொடுக்க மாட்டோம். ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி அழுதா மட்டும், வயிறு வலி மட்டும் கிரே பாட்டில் ஊற்றினா வந்து நல்லாவே தூங்கிடுவா. இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் வந்து தண்ணி ஊற்றினாங்க. எப்பா தண்ணி, அந்த தண்ணி ஊற்றுவாங்க பாருங்க, அதுவும் வந்து ஒரு மாதிரி பயம் எடுத்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி சூடாக தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணி ஊற்றுறது, பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றும் போது பார்க்கவே வந்து ரொம்ப அழவையாக வந்துச்சு. ஸோ அவள் வந்து கதறுது அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா, ஸோ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பாப்பா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி தூக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த பால் பத்தாத போது நான் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது இந்த வந்து பிரெஸ்ட் பம்ப் மில்க் அந்த பம்ப் ஒன்று பார்த்துருந்தேன். சரி, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அமேசானில் வந்து பிலிப்ஸோடது ஆர்டர் பண்ணுவேன். மேனுவல் பம்பை வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 1500, அது 1004 சம்திங் வந்துச்சு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்றுமே வரல. ஐயோ நம்மளுக்கு வரவே. ஆனால் நான் ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் வருது, அதில் ப்ரெஸ் பண்ணும்போது வரல. மேபி எனக்கு அது வந்து ஹேண்டில் பண்ண தெரியலையான்னு தெரியல. ஆனால் அதில் எப்படியோ பண்ணும்போது, மம்மியை வச்சு பண்ணும்போது அது வந்து ப்ரெஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக வலிக்கிற மாதிரி இருக்குதா. ஸோ அது வாங்கி நான் வேஸ்ட்டு தான். ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணால் கூட இவ்வளோண்டு தான் எனக்கு மில்க் வந்துச்சு. ஒரு பாலாட அளவு கூட எனக்கு மில்க் வரல. ஸோ அப்போ வந்து எனக்கு மில்க் சப்ளை இல்லை, நம்மளுக்கு மில்க் வரல போல இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போடும்போது எனக்கு நல்லாவே மில்க் வருது. சும்மா அந்த டேப்லெட்டே வந்து கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படி வந்து போயிட்டு இருந்தது. அது டிப்ரெஷன் ஆகிட்டே இருந்தேன். பாப்பா பிறந்து அந்த 1 month வரைக்கும் எனக்கு அந்த டிப்ரெஷன், செம்ம டிப்ரெஷன். அந்த மில்க் பத்தலை. ஃபுட்டு சொரா புட்டு, அப்புறம் வந்து அந்த ஆல்வெளி கிழங்கெல்லாம் சாப்பிட்டா மில்க் சப்ளை வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்ற, நிறைய பூண்டெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னா, பாப்பாவுக்கு வந்து சிப் பண்ண தெரியலையா இல்லை எனக்கு மில்க் வரலையா அப்படின்னு ஒரு இது. அதுக்கு தான் அந்த பம்ப் வாங்கினேன். அந்த பம்பில் நமக்கு நான் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா மில்க் வந்து பிஸ்ஸுன்னு அடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அந்த பம்பில் ப்ரெஸ் பண்ண முடியல. அதில் வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. சரி, என்ன பண்ண, சரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சரி நாங்களாம் வந்து பவுடர் பால் தான் ஃபார்முலா மில்க்கு அதுதான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது, இந்த மாதிரி பாப்பாக்கு பால் பார்த்தல நான் அதுதான் கொடுப்பேன். சில பேர் வந்து மதர்ஸ்க்கு கொடுத்ததுனால நல்ல பால் வந்ததுனால அப்போ வந்து கரெக்டாகிடுது. நிறைய வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸாக வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்து 45th டே வந்து ஊசி போடுவாங்கல்ல, அந்த டே வந்துருச்சு. செம்ம கூட்டம், ஒரு 70 பேர்கிட்ட வந்துட்டாங்க. செம்ம கூட்டம். ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவோட வெயிட்டை இது சொல்லவே மறந்துட்டேன், சாரி. அந்த 1 week கழிச்சு வர சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து நான் 1 week கழிச்சு போனேன். பாப்பா பிறந்து 1 week கழிச்சு போனோடனே
அவங்க வந்து இந்த மாதிரி பாப்பாவோட வெயிட் வந்து போட்டாங்க. பாப்பா பிறக்கும்போது 2.6 கிராமு, பட் வந்து நான் 1 வீக் கழிச்சு போட்டோன்னா 2.4 கிராம். என்னடா வெயிட் கம்மியாயிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆனால் வந்து பாப்பா பிறந்தோன்னா வெயிட் கம்மியாக அது வந்து சகஜம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து கேட்டாங்க, பாப்பா வந்து நல்லா பால் குடிக்கிறாளா? ஏன்னா அந்த 1 வீக் வந்து பாப்பா நல்லாவே எனக்கு வந்து பால் குடிச்சிட்டு இருந்தா. பாப்பா அந்த ஏன்னா அந்த டேப்லெட்டோட இது பாப்பா நல்லா டேப்லெட் பால் குடிக்கிறான்னு சொன்னேன் டாக்டர் கிட்ட. அதே மாதிரி வந்து மோஷன் நல்லா போடலாம், யூரின் நல்லா போடலாம், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த சிரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோசம் இது 1 இயர் நீங்கள் போடணும். டெய்லி வந்து ஒரு 5 drops மார்னிங் போடணும் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. சும்மா வந்து செக் பண்ணுறதுக்கோசம் தான் அந்த 1 வீக் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பாப்பாவுக்கு வந்து அந்த டானிக் எழுதி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாளுக்கு அந்த டானிக் போடுறேன், ஒரு நாள் வந்து அந்த டானிக் போடல. அந்த 45 டேஸில் 5 நாள் தான் அந்த டானிக் போட்டிருப்பேன், மறந்து போயிடுறேன். ஸோ இந்த 45th டே ஆயிடுச்சு. அப்போ வந்து பாப்பாவுக்கு வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் வந்து 2.9 கிராம்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ ஒரு 500 கிராம்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கா. ஸோ வந்து அந்த பொண்ணே வந்து சொல்லிச்சு, பாப்பாவோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, நீங்கள் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் பார்த்தோன்னா டாக்டர் வந்து என்னம்மா பாப்பாவோட வெயிட் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பாப்பா நல்லா பால் குடிக்கிறாள் அப்படின்னு. நல்லா தான் டாக்டர் பால் குடிக்கிறா அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி எனக்கு செக் பண்ணாங்க, மில்க் சப்ளை வருதான்னு சொல்லிட்டு. ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் நல்லா வருதுன்னாங்க. அண்ட் ரெண்டாவது பாப்பா வந்து சிப் பண்ணுறாளா பார்த்தாங்க. பாப்பா வந்து நல்லா ரெண்டும் ஓகே தான். அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி 2 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சைடு தான் வந்து 20 minutes ஃபீட் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் வந்து 20 minutes ஃபீட் பண்ணணும், மாற்றி கொடுக்கக்கூடாது ஒரே டைமில் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் டீட்டெயிலாக வந்து எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி பாப்பா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதே மாதிரி போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 days கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பாப்பா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ரொம்ப. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து என்னை சமாதானப்படுத்தி வச்சுருந்தாங்க. இவங்க இப்படி டாக்டர் இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த ஊசி போட போயிட்டாங்க, தடுப்பூசி 3. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஊசி போடும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு பாப்பாவுக்கு ஊசி போட்டு நான் வந்துட்டேன். அது ஒரு மாதிரி 3 days கழிச்சு வர சொன்னேன். எங்கள் நாத்தனா சொன்னால், பாப்பா கரெக்ட் வெயிட்டாக தான் இருக்கிறா, நீங்கள் அது நம்ம 2.5 மாதம் கழிச்சு ஒரு ஊசி போடுவோம்ல, அந்த ஊசிக்குள்ளே பாப்பா வந்து நம்ம வெயிட் ஏற்றிடலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சமாதானப்பட்டு 3 days கழிச்சுலாம் வர தேவையில்ல சரின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. சரி வீட்டுக்கு வந்து எனக்கு என்ன டவுட்னா, மில்க் வந்து ஸ்டார்டிங் நான் ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு 5 minutes சிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் வராது. ஸோ நம்ம சைடு வந்து ஒரு பக்கம் ஃபால்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. சரி நானும் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய், ஒரே ஹாஸ்பிட்டலாக தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஃபார்முலா மில்க் ஏதாச்சும் கொடுப்பாங்க, இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து பவுட்ரு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி நம்ம டாக்டர் கிட்ட போகலாம், இந்த 45 days கழிச்சு வந்தோன்னே இந்த மாதிரி டாக்டர் இப்படி சொன்னோன்னே சரி நம்ம டாக்டர் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகிறோம்.